Yeah. Shawty loves it, loves that I'm a dog. They don't want it, they scared of what I know. Told you the budget, I gotta get my own. Shout out my bros, this right here deserves a toast, A lot of people back home on my back and they know. Trying to get on my line, cause the people I know. Manifest this here, 7+ on the ropes. They ain't doing this shit, tripping over my flows. I'm on the way, tell them I don't play. I'm on the move, trying to get my pay. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அண்ட் வணக்கம் எல்லாத்துக்கும். ஸோ இன்றைக்கி ரைடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வேகமோன் போக போகிறோம். அண்டு கேரளா. நாங்கள் இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். பெட்ரோல் அடித்தாச்சு. நாங்கள் ஒரு 4 பேர் போகிறோம். அண்டு இந்த பாய்ஸ் எல்லாம் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இது வந்து நைட் ரைட் தான் கைஸ். 12:17 ஆகுது. ஸோ ஒரு 7 hours ட்ராவல் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பையன் வர வந்திருக்கான். ஸோ அவனை கூட்டிகிட்டு பத்திரமா இழுத்துட்டு போகணும். ஸோ அதனால் நாங்கள் இப்போவே கிளம்பிட்டோம். நம்மளால் வந்து பிசி போலீஸ் ஆக போகிறோம். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரப்போகுது. இவன் பேர் வந்து சரவணன். நாங்கள் காலின்னு கூப்பிடுவோம். ஒசரமாக இருப்போம் நல்லா. ஸோ தங்கப்பால் நம்ம கூட வரோம். தங்கப்பால் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டுவிடுங்க. இது எடிட் பண்ணிடுவேன் கரெக்ட். ஸோ நம்ம லோகேஷ் வந்துட்டுருக்கான். இவன் தான் புது பையன். இப்போ பார்த்தீங்களா ஹில்ஸ் போகிறோம், ட்ரௌசர்லாம் போட்டுக்கிட்டு. இல்லை, இவனுக்கு வந்து எனக்கு வந்து வழக்கமே தெரியல. தலைவர் வந்து ஸோ நம்ம ஆள் வந்து வீராப்பில் சொல்லிட்டு நல்லா குளிர் தாங்கிக்குவேன் அப்படின்ட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு தாங்குறான்னு சொல்லிட்டு. கேஷ் நாங்கள் இப்போ ஒட்டஞ்சத்திரம் வந்துட்டோம். இங்கேயே லைட்டாக மழை தூருதுங்க. விளாக் பண்ணிருக்கேன்டா. லைட்டாக மழை தூருது. கோப்ரோவை கழட்ட வேண்டிய சூழல் வரும் போலங்க. பிரச்சனை இல்லை, டாப் பாக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக மழை பெய்யல, லைட்டாக ட்ரிசில் தான் ஆகுது. கிளம்பியாச்சு அதுக்குள்ளே. இப்போ வேகமன் போகிறதுக்கு மோர் தென் 200 kilometers இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 146 kilometers ஓடி இருக்குங்க நம்ம ஊரில் இருந்துட்டு. டைம் வந்து 3 மணி ஆகுது. இன்னும் 3 மணி ஆகிறதுக்கு 3 நிமிஷம் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வேகமன் போக போகிறோம் மேலே. ஸோ அடிவாரத்தில் பாருங்களேன், என்ன ஒரு மிஸ்ட் அந்த மலையில். வேறு லெவலில் செம்மையாக இருக்குது பாருங்கள் அப்படியே. ஓ மை காட், என்னங்க இது. வா, இங்கே பார்த்தீங்களா? Guys, we are stepping into the Vagamon. Wow! ஒரு 4-5 ஹேர்பின் பண்ணாங்க ஏறி இருப்போம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்டு, அந்த கிளைமேட்டு, ஐயோ 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 வேற லெவலுங்க. வாவ்! இந்த இடத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பமேடுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்த தாண்டி தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் வேகமோனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேரளாவை தாண்டலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் தான். பார்த்தீங்களா, நாம் என்ன கேரளாவை தாண்டலைங்க. ஸோ அதுக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. செம்ம இல்லை? Stepping into the heaven. வேற லெவலில் இருக்கு பார்த்தீங்களா. இன்னும் நம்ம வந்து ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வேகமோன் மலை ஏறவே ஆரம்பிக்கல. நம்ம அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. வாட் அ பியூட்டி, வாட் அ பியூட்டி. இங்கே பாருங்களேன், எனக்கு முன்னாடி இருக்கிற வழி எல்லாமே செம்மையாக இருக்குல்ல.
இன்னும் நம்ம மிஸ்டுக்குள்ளே போக போகிறோம். Absolutely, it's rocking. ஐயோ ஒண்ணுமே தெரியலைங்க. ஓ செக் போஸ்ட். இது வந்து தமிழ்நாடு செக் போஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இது வந்து தமிழ்நாடு செக் போஸ்ட். டூட், இப்போது கேரளா பார்டருக்குள்ளே வந்துட்டோம். பின்னாடி அந்த செக் போஸ்ட் தாண்டி வந்துட்டோம்ல, இப்போ நின்றுட்டுருக்கோம். இதுதான் கம்பமேனோட எண்டு. இங்கேருந்து வந்து ரைட் எடுக்கணும்னு கூகுள் மேப் சொல்லுது. எப்படி டூட், ரைட்டு தானே? இது வந்து லெஃப்ட்டில் போனால் நம்ம வேறு எங்கேயோ போயிடுவோம். நம்ம ரைட்டில் போகிறோம். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதுக்குள்ளாரியே பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக குளிருதுங்க. நேராக போனால் சபரிமலை செல்வோமா? ஐயோ ஏங்க இப்பயே கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. என்ன மேலே போனா என்ன? guys, route தெரிய மாட்டேங்குது guys. ஐயோ ஆத்தாடி. இந்த இடம் கொஞ்சம் கிளீனாக இருக்குதுங்க. ஆஹா நடுங்குது. கொண்டை ஊசி வளைவு. ஐயோ ஐயோ தண்ணி. இந்த தண்ணியில் தாங்க பர்கூரை வடிகட்டு விழுந்து கை உடஞ்சு போய். எதுக்கு இங்கேருந்து நம்ம ஊரில் இருந்து கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும். பட் ஆனால் இங்கே இருக்கிற மிஸ்டை பார்த்தா சன்ரைஸ் ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே. நான் வைசரை போட்டு தாங்க நான் ஆக்சுவலி விளாக் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த வைசரில் இருக்கிற டஸ்ட்டுனாலேயே ரூட் வந்து கொஞ்சம் எனக்கு மங்களாக தெரியுது. கேமராவில் கொஞ்சம் நீட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி தான் கொடுக்கும். இப்போ நான் வைசரை தூக்கி விடணும். எனக்கு போக போக ரூட்டு வந்து தெரிய மாட்டேங்குதுங்க. இன்னும் மேலேயே போகல, அதுக்குள்ளேயா குளிருது. தெர்மல் லைனர் போட்டுமே குளிருது. என்ன ஒரு அதிசயம்னு பார்த்தீங்கன்னா அட ஆக்சிடென்ட் இல்லையோ. நான் கூட இந்த கார் நிற்கிறத பார்த்து ஆக்சிடென்ட் ஆகி போச்சோன்னு நினச்சேங்க. ஆஹா ரூட்டு கொஞ்சம் சிறுசாக இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போகணுங்க. சரி அந்த இடத்த பாருங்க. உள்ளே போயிட்டு வருவோமா? வேணாம், இன்னும் மேலே போனால் நிறையா வியூஸ் கிடைக்குங்க. என்னங்க இது கேரளா செக் போஸ்ட் இன்னுமே வரல. What an irony. My mirror shows the other side of me.
All these ones and zeros, nothing in between. ஐயோ எந்த பக்கம்? ஏய் ஜாலியா இருக்குடா. செம ஃபன் இல்ல? ஸோ கைஸ் நாங்கள் இப்போ வேகமோனில் இருக்கோம். இந்த இடத்துல அந்த ரோட்லேயே அப்படியே போயிட்டு இருந்தோமா. இந்த ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு கைஸ். பசங்களை ஹெல்மெட்டை போட்டு உடச்சிட்டு இருக்கிறாங்க. ப்ரோ தோக்கா ப்ரோ, நான் விளாக் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அப்படியே அந்த வியூ பாயிண்ட்டை பாருங்களேன். பாருங்களேன், பார்த்துக்கிட்டே இருங்க. எவ்வளோ நேரமாக பயலுக்கு ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு டூட் ரைடிங் ஜாக்கெட் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்து. ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா? நீங்களே வச்சுக்கோங்க. எப்படா போடுறீங்க இதெல்லாம்? தாங்க முடியலடா டேய். போலீஸ்கார் அப்படி தான் பேசுவோம் கைஸ். அந்த அப்படியே அந்த வியூவை பாருங்களேன். வேகமோனில் இருக்கோம். இப்போ வந்து டைம் 6:30க்கு மேலே ஆகுது. காலையில் வந்தாங்க. வந்துட்டு காலையில் ஆக்சுவலி சாப்பிடல, மதியம் சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே எல்லாம் சும்மானாச்சுக்கு படுத்தோம். எல்லாம் பயப்படி தூங்கிட்டானுங்க. அப்படியே தூங்கிட்டு இப்போ தாங்க எந்திரிச்சு நாங்கள் வந்துட்ருக்கோம் வெளியே. சரி சும்மா அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாம் வந்ததுக்கு. அது நைட் ஃபுல்லாக ட்ராவல். நாங்கள் கொஞ்சம் நேரமாக கிளம்பியிருக்கணும். நாங்கள் 10 மணின்றது 11:30 ஆகி போச்சுங்க. அதுவும் இல்லாமல் ரோடு ரொம்ப மோசம். மழை, சரியான மழை. வைசர் ஃபுல்லுமே சேரிடுச்சு. ஐயோ செம கூத்தாகி போயிடுச்சுங்க. நாளைக்கு வந்துட்டு ஜீப் சஃபாரி போகலாமா, அப்படி எப்படி போகலான்னு பார்த்துட்ருக்கோம். லெட்ஸீங்க. இன்னொரு ஸ்மால், அதாவது பிளானில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் மாதிரி இருக்குது. நாங்கள் ரிட்டர்ன் ஆகும்போது மூணார் வழியாக ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங், சடனாக தோணுன பிளானிங். ஏன்னா அப்படி போனாலும் ஊருக்கு 1 கிலோமீட்டர் தான். என்னென்னா கொஞ்சம் ஹேர்பின் பென்ஸு அந்த ஃபாரஸ்ட் ட்ராவல் தான் கொஞ்சம் இருக்கும். அதனால் வரப்போ அவாய்ட் பண்ணோம். சரி போகிறப்ப இதில் போயிட்டு போகலாம், ஏன் நம்ம விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வழியாக நாங்கள் போகிறோம். அண்ட் பஸ்ஸு ஆனால் வேகமோன் வந்து அதாவது சின்ன பிளேஸ் தாங்க. நான் வந்ததில் வந்துட்டு இருங்க, நான் வந்து அதை ரூம் போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த விஷயத்தை. இப்போ நைட் ட்ராவலு உங்களை பார்க்குறதுக்கு விசிபிலிட்டி நல்லா இருக்காது. நான் ரூம் போயிட்டு நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட.